வணக்கம். பாஷ் இல் அரித்மெட்டிக் கம்பேரிசன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது equal to, not equal to, less than equal to, greater than மற்றும் greater than equal to commandகள். இதை சில உதாரணங்களின் உதவியுடன் செய்வோம். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 12.04 மற்றும் GNU Bash பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU Bash பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்களுக்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன். அதற்கு வருகிறேன். அந்த ஃபைலுக்கு example1.sh என பெயரிட்டுள்ளேன். ஏதேனும் ஒரு எடிட்டரில் ஒரு ஃபைலை திறந்து காட்டப்படும் கோடை அதில் டைப் செய்க. இப்போது அதை செய்வது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த புரோகிராமில் கொடுக்கப்பட்ட ஃபைல் காலியா இல்லையா என சோதிப்போம். கோடை விளக்குகிறேன். இது ஷெபாங் வரி. முதலில் Enter filename என கன்சோலில் அச்சடிக்கப்படும். ஸ்டாண்டார்ட் இன்புட் ல் இருந்து ஒரு வரி டேட்டாவை ரீட் கமாண்ட் ரீட் செய்கிறது. இந்த கமாண்ட் ஆனது backticks னுள் உள்ளது. backtick க்கு ஒரு சிறப்பு பொருள் உண்டு. backticks னுள் டைப் செய்யப்படும் அனைத்தும் மதிப்பிடப்படுகிறது. ஃபைலின் உள்ளடக்கத்தை கேட் கமாண்ட் காட்டும். டபில்யுசி ஒவ்வொரு ஃபைலுக்கும் புது வரி, வார்த்தை மற்றும் பைட் எண்ணிக்கையை அச்சடிக்கும். -w வார்த்தை எண்ணிக்கையை அச்சடிக்கும். நடப்பது என்னவென்றால் முதலில் கேட் கமாண்ட் ஃபைலை ரீட் செய்யும். இது உள்ளீட்டு ஃபைல். பின் இது டபில்யுசி கமாண்ட் க்கு அனுப்பப்படுகிறது. எனவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படும் ஃபைலில் உள்ள வார்த்தைகளை கணக்கிடுகிறது. வேரியபிள் எக்ஸ் ல் வெளியீடு சேமிக்கப்படுகிறது. இது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட். வார்த்தை எண்ணிக்கை 0 க்கு சமமா என -eq கமாண்ட் சோதிக்கிறது. கண்டிஷன் உண்மையெனில் ஃபைல் ஹாஸ் 0 வர்ட்ஸ் என அச்சடிப்போம். முதல் ஐஎஃப் கண்டிஷன் ன் முடிவு fi. இங்கே மற்றொரு ஐஎஃப் கண்டிஷன். இங்கே -ne கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 0 ற்கு சமமில்லையா என சோதிக்கிறது. கண்டிஷன் உண்மையெனில் ஃபைல் ஹாஸ் $x வர்ட்ஸ் என அச்சடிக்கிறோம். $x வார்த்தை எண்ணிக்கையை கொடுக்கும். இது இரண்டாம் ஐஎஃப் கண்டிஷன் ன் முடிவு. உங்கள் புரோகிராம் ஃபைலை சேமிக்கவும். நம் புரோகிராமை இயக்குவோம். டெர்மினலை திறப்போம். முதலில் ஒரு ஃபைல் list.txt ஐ உருவாக்குவோம். டைப் செய்க touch ஸ்பேஸ் list.txt. இப்போது இந்த ஃபைலில் ஒரு வரியை சேர்ப்போம். டைப் செய்க எச்சோ இரட்டை மேற்கோள்களில் how are you கிரீட்டர் தன் குறி list.txt. இப்போது நம் ஸ்கிரிப்ட் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்றுவோம். டைப் செய்க chmod +x example1.sh. டைப் செய்க example1.sh. Enter filename காட்டப்படுகிறது. டைப் செய்க list.txt. காட்டப்படும் வெளியீடு list.txt as 3 words. இப்போது ஆப்பரேட்டர்களின் மற்றொரு தொகுப்பை காண்போம். மற்றொரு ஃபைலுக்கு வருகிறேன். இது example2.sh. உங்கள் எடிட்டரில் ஒரு ஃபைலை திறந்து அதற்கு example2.sh என பெயரிடவும். இப்போது காட்டப்படும் கோடை உங்கள் example2.sh ஃபைலில் டைப் செய்யவும். கோடை விளக்குகிறேன். இந்த புரோகிராம் வார்த்தை எண்ணிக்கை 1 ஐ விட அதிகமா, குறைவா, 1 க்கும் 100 க்கும் இடையிலா அல்லது 100 க்கும் மேலே உள்ளதா என சோதிக்கும். இங்கே ஷெபாங் வரி உள்ளது. ரீட் ஸ்டேட்மெண்ட் பயனரிடமிருந்து ஃபைல் பெயரை உள்ளீடாக ஏற்கிறது. இங்கே -c கமாண்ட் பைட் எண்ணிக்கையை அச்சிட பயன்படுகிறது. ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ல் -lt கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 1 ஐ விட குறைவா என சோதிக்கிறது. கண்டிஷன் உண்மையெனில் நோ கேரக்டர்ஸ் பிரசன்ட் இன் தே ஃபைல் என அச்சடிக்கிறோம். ஐஎஃப் கண்டிஷன் ஐ முடிக்க fi. அடுத்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெஸ்டட் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கொண்டுள்ளது. முதலில் -gt கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 1 ஐ விட அதிகமா என சோதிக்கிறது. ஆம் எனில் இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படும். இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் னுள் பல conditionகள் உள்ளன.
இங்கே இந்த if ல் -ge கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 1 ஐ விட அதிகமா அல்லது 1 க்கு சமமா என சோதிக்கிறது. -le கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 100 ஐ விட அதிகமா அல்லது 100 க்கு சமமா என சோதிக்கிறது. இரண்டு conditionகளும் பூர்த்தியடைந்தால் இது அச்சிடுவது நம்பர் ஒஃப் கேரக்டர்ஸ் ரேஞ்சஸ் பெட்வீன் 1 and 100. முழு ஐஎஃப் கண்டிஷன் ஐயும் பூர்த்தி செய்ய இரு conditionகளும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. ஏனெனில் இரு conditionகளுக்கும் இடையில் ஆம்பர்சாண்ட் ஐ சேர்த்துள்ளோம். ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவு fi. பின் அடுத்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மதிப்பிடப்படும். -gt கமாண்ட் வார்த்தை எண்ணிக்கை 100 ஐ விட அதிகமா என சோதிக்கிறது. கண்டிஷன் பூர்த்தியடைந்தால் நம்பர் ஒஃப் கேரக்டர்ஸ் இஸ் அபோவ் 100 என அச்சடிக்கிறோம். ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவு fi. இங்கே இரண்டாம் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ முடிக்கிறோம். இப்போது நம் டெர்மினலுக்கு வருவோம். புரோகிராம் ஐ இயக்குவோம். chmod +x example2.sh /example2.sh டைப் செய்க list.txt காட்டப்படும் வெளியீடு list.txt has more than one character. Number of characters ranges between 1 and 100. இப்போது list.txt fileல் எழுத்துக்களை சேர்ப்போம் அல்லது நீக்குவோம். பின் எந்த if ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது equal to, not equal to, less than equal to, greater than மற்றும் greater than equal to commandகள். பயிற்சியாக not equal to ஆப்பரேட்டர் ன் பயனை காட்டும் ஒரு புரோகிராம் எழுதுக. குறிப்பு -ne கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.